அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களிலும் சிறார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குகின்ற வரை 2 ஆசைகள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்குமா. 2 ஆசைகள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்குமா. முதலாவது, நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழணும் ஆசை இருக்குமா. யாருக்குமே சரி, ஒரு நோய் வந்தால் பயந்து விடுவான், ஒரு கவலை வந்தால் பயந்து விடுவான். இப்ப நீண்ட ஹயாத்துக்காக ரொம்ப ஆசைப்படுவான். அப்ப அப்படிப்பட்ட நேரம் வருகின்ற பொழுது நபிகளார் சொன்னார்கள், நீண்ட ஹயாத்தில் நல்ல அமல்களை நியத்து வைங்க. யாரெல்லாம் எனக்கு நீண்ட ஹயாத்தை கொடு, அந்த நீண்ட ஹயாத்தில் அதிகமா நல்ல அமல்கள், வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு எனக்கு அந்த ஹயாத்தில் பிரயோஜனக்கூடிய என்பதாக துவா செய்யணுமா. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான பொருள் ஆசை. மனிதனுக்கு காசு சேர்க்கணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும் என்கிற ஆசை என்பது மௌத் வரை உண்பு என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபும் சொல்கிறது, ஹத்தா ஸுருத்துமுல் மக்காபிர், மனுஷன் கபருக்கு போறவரை இந்த ஆசையுடைய என்ன ஓட்டம் என்பது உள்ளத்திலே இருக்குமா. கபூர்ல போய் அடக்கம் பண்ணதுக்கு போதுதான் அந்த ஆசையும் அடக்கமாகும் என்பதாக குர்ஆன் ஷரீஃபும் சொல்கிறது. இரண்டாவதாக நபிகளார் சொன்னதை போன்று பொருளாசை இருக்கணும், தேவைக்கு பொருளை தேடணும். நம்முடைய தேவைக்கு பொருளாதாரத்தை தேடுவது கடமை என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். இந்த பேராசை என்பது மனிதனை வட்டிக்கு சென்று விடக்கூடாது. அது பேராசை என்பது ஒரு மனிதனை ஏமாற்றுகின்ற அளவுக்கு சென்று விடக்கூடாது. பேராசை என்பது வியாபாரத்தில் மோசடி அளவுக்கு சென்று விடக்கூடாது. ஆசைகள் கொள்ள வேண்டும். அந்த ஆசை என்பது கனாத்தோடு போதுமென்ற தன்மையோடு அந்த பொருளாசை நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன் தேவைகளை அறிந்த அல்லாஹ் எந்த நேரத்தில் எந்த பொருளாதாரத்தை எப்பொழுது கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் கொடுப்பான் என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டையும் துஆ செய்வதை விட துஆவுக்கு முன்னால் அந்த நீண்ட ஹயாத்தில் நல்ல எண்ணத்திற்கு நியத்து வைக்க வேண்டும். அந்த பொருளாதாரத்திலே நல்ல பொருளாதார நியத்து வைக்கும்பதை நாம் நியத்து வைத்துகின்ற தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.